ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூலை 16லேருந்து 22 வரை வந்த எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? பிரேசில். 2024 to 25ஆம் நிதியாண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம்? 9.69%. SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார்? ராஜ்நாத் சிங். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. சுபான்சு சிக்லா விண்வெளிக்கு சென்ற எத்தனையாவது நபர்? 634வது நபர். அம்ருத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. இந்தியாவின் முதல் AI ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டில்லி. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? மலேசியா. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME தினம் எது? ஜூன் 27. போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 26. காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளிலும் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஜூலை 15, 2025. குளிர்சாதன பெட்டிகளில் குறைந்தபட்ச தட்பவெப்பநிலை அளவு எத்தனை டிகிரி செல்சியஸாக மாற்றப்பட்டுள்ளது? 20 டிகிரி செல்சியஸ். அரசு பள்ளிகளில் குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் திட்டம் எது? வாட்டர் வெல் திட்டம். இந்தியாவின் மதிப்புமிக்க முதல் 10 நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? டாடா. 2024 to 25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் தோட்டக்கலை பயிர் உற்பத்தி எத்தனை கோடி டன்னாக உயர்ந்துள்ளது? 36.77 கோடி. ஒரு நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளில் பணவரவை விட செலவினம் அதிகமாக இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நடப்பு கணக்கு பற்றாக்குறை. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை அமைக்க எத்தனை கோடி வழங்கப்பட்டுள்ளது? ரூபாய் 5.30 கோடி. ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் எவற்றால் ஏற்படுகிறது? கொசுக்கள். நேட்டோ அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1949. உளவு பிரிவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பாரக் ஜெயின். தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? தெலுங்கானா. நாட்டில் சமூக நலத் திட்டங்களால் எத்தனை கோடி பேர் பலனடைந்துள்ளதாக ILO தெரிவித்துள்ளது? 95 கோடி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மும்மொழி கொள்கை உத்தரவானது திரும்ப பெறப்பட்டது? மகாராஷ்டிரா. எங்கு கிடைத்த மண்டையோடுகளை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன? கீழடி. இந்தியாவில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? 2 கட்டங்கள். இந்தியாவில் முதல் மதிப்புமிக்க 100 உணவு நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? அமுல். முல்லைப் பெரியாறு அணை எந்தெந்த மாநில எல்லைகளில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு, கேரளா எல்லை. இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம் 2024இல் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 0.06%. இந்தியா சார்பில் எந்த நாட்டில் 75 பேருக்கு செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டன? ஆப்கானிஸ்தான். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. இங்கிலாந்தில் நடைபெற்ற லெக்சஸ் ஈஸ்ட் போன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? டெய்லர் ஃப்ரிட்ஸ். இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் எத்தனை கோடி டாலராக அதிகரித்துள்ளது? 23,630 கோடி டாலர். போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளிகளில் ஜூம்பா நடனம் அறிமுகம் செய்த மாநிலம் எது? கேரளா.
குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தொடங்கப்பட்ட திட்டம் எது? கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இந்தியாவின் சிறந்த தேசிய பூங்காவாக எந்த தேசிய பூங்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளது? இரவிக்குளம். கோசட் GW செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது? ஜப்பான். சார் கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1985. US ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆயுஷ் ஷெட்டி. போபால் விஷவாயு கசிவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1984. GST அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? 8 ஆண்டுகள். இந்தியாவிலேயே முதல் முறையாக கூட்டுறவு சங்கம் எங்கு தொடங்கப்பட்டது? திருவள்ளூர். GST தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 1. 2017 GST கொண்டு வந்தாங்க. ஜூலை 1. உலகில் யூதர்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரே நாடு எது? இஸ்ரேல். தேசிய புலியியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 29. தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது? ஜூலை 1, 2025. வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு இராணுவ சேவையை கட்டாயமாக்கிய நாடு எது? டென்மார்க். ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் செய்யப்பட்ட செயலி எது? ரயில் ஒன். தமிழகத்தில் ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? விருதுநகர். சக்தி கூட்டு பயிற்சி எந்த இரு இராணுவங்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? இந்தியா மற்றும் பிரான்ஸ். INS தமால் என்பது என்ன? ஏவுகணை தாங்கிய போர் கப்பல். B-17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அந்த நம்பர் அழிஞ்சிருக்கு, சாரி, அது அப்புறம் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். உதயகிரி, அதாவது சமீபத்தில் கட்டப்பட்ட போர்க்கப்பல் உதயகிரி, INS உதயகிரி. எந்த மாநிலத்தின் பேக்லெஸ் டிப் முறைக்கு காப்புரிமை வழங்கப்பட்டது? அஸ்ஸாம். ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? திவ்யான்சி பௌமிக். டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எத்தனை லட்சம் கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொடங்கப்பட உள்ளது? 3.5. குவாட் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சகர் கூட்டம் எங்கு நடைபெற்றது? வாஷிங்டன் DC. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.